அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம இப்போ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல இப்போ 11th எக்கனாமிக்ஸ் புக்ல 10th லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 7, 8, 9 லெசன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதையே பார்த்துக்கோங்க. இப்போ இதுல என்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ யார் சொன்னாங்க அப்படின்னா மகாத்மா காந்தி. இவர் தான் வந்து இந்தியாவினுடைய முதுகெலும்பு கிராமங்கள் அப்படிங்கிறதையும் மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன லெசன் அப்படின்னா ஊரக பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கிராமங்கள்ல அவங்களுடைய பொருளாதாரம் எந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான லெசன் இது. சரிங்களா? ஸோ ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிறத அவங்க எக்கானமியை இன்க்ரூஸ் பண்றதுக்கு, ஸோ ஊரகத்தை மேம்பாடு செய்யறதுக்கு அதுக்குன்னு சொல்லி சில நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சிகள் செஞ்சிருப்போம். அப்ப என்ன, ஃபர்ஸ்ட் ஊரக மேம்பாடு எப்படி அதை டெவலப் பண்ணிருப்போம், அதுக்கப்புறம் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை எப்படி வந்து நம்ம டெவலப் பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய தேவைகள் என்ன, ஊரக மேம்பாடு செய்யணும் அப்படின்னா அதோட தேவைகள் என்ன. ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே பேசிக்கா கொண்டு வரணும் அப்படின்னா அப்ப அந்த ஊரகத்துல ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ண முடியும். ஸோ பிரச்சனை இருந்தா மட்டும்தான் அதுக்கப்புறம் அதை எப்படி எல்லாம் சார்ட் அவுட் பண்ண முடியுங்கிறதுக்கான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஊரக பொருளாதாரத்தின் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வேளாண்மை சார்ந்த பிரச்சனைகள். அப்போ மழை பொய்த்து போதல், இல்லைன்னா ஓவரா மழை பெய்யறது, வெள்ளம் ஏற்படுறதா இருக்கட்டும், இல்ல பருவம் பொய்த்த மழையா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வேளாண்மை சார்ந்த பிரச்சனைகள்ல வரும். அடுத்தது அடிப்படை தேவைகள் சார்ந்த பிரச்சனைகள். நார்மலா ஒரு ரோடுக்காகவும் ஒரு தண்ணிக்காகவுமே பார்த்தோம் அப்படின்னா ஊரகத்துல கிட்டத்தட்ட ஒரு பல மைல்கள் தூரம் போய் நம்ம குடிக்கிறதுக்காக தண்ணி எடுக்க வேண்டிய பிரச்சனைகள் அங்க இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிப்படை தேவைகளுக்கே அங்க ப்ராப்ளம் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணாங்க. அடுத்தது பொருளாதார பிரச்சனைகள். ஸோ இது எதுவுமே இல்லாதப்போ எக்கனாமிக் வைஸ்லயும் அவங்க பின்தங்கி இருப்பாங்க. அப்போ பொருளாதார பிரச்சனைகளும் அங்க இருக்கு. சமூக மற்றும் கலாச்சார பிரச்சனைகள். ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஊரகங்கள்ல அதிகமாவே நம்ம வந்து காசிப்னு சொல்லலாம், இல்ல அவங்களுடைய இவங்களை பத்தி அவங்கன்னு சொல்லிட்டு அங்க நிறைய பாகுபாடுகள், வேறுபாடுகள், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ சமூக மற்றும் கலாச்சார பிரச்சனைகளும் அங்க இருக்கு. ஸோ இவங்க ஒரு வகையான கலாச்சாரங்களை பின்பற்றுவாங்க, இன்னொருத்தங்க கலாச்சாரங்கள். ஸோ இந்த ரெண்டு கலாச்சாரங்களும் சேரும்போது அங்கேயுமே இஷ்யூஸ் வர மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் சமூக மற்றும் கலாச்சார பிரச்சனைகள். அடுத்தது தலைமை தொடர்பான பிரச்சனைகள். சோ யாரு வந்து ஊர் மன்ற தலைவரா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல அந்த இடத்துக்குரிய ஒரு பொறுப்பா இருக்கட்டும், இது எல்லாம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தலைமை தொடர்பான பிரச்சனைகளா இருந்துச்சு. அடுத்தது நிர்வாக பிரச்சனைகள். சோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லயும் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள். இது போக அங்க வாழக்கூடிய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கறதையும் சார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. சோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊரக மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் தான் இங்க இதுல என்னென்ன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஊரக வறுமை. ஸோ ஊரக வறுமை அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயுமே அந்த ஒரு லைஃப் சைக்கிள்குள்ள அவங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு ப்ராப்பரான பணம் இருக்காது. அதனால குறைந்த அளவுக்கு தான் அவங்களால சேமிக்க முடியும், குறைந்த அளவு ப்ரொடியூஷன் பண்ண முடியும், குறைந்த அளவு ப்ரொடக்ஷன் மூலியமா அவங்களுக்கான ப்ராஃபிட் கிடைக்காது, குறைந்த அளவு தான் ப்ராஃபிட் கிடைக்கும். அகைன் அதனால ஒரு வறுமை இருக்கும். ஸோ வறுமை சுழற்சி அப்படிங்கிறது ஊரகங்கள்ல அதிகமாகவே காணப்படும். ஸோ அதுல என்னென்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு 8 கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இந்த ஊரகத்தில் இருக்கக்கூடிய அப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம், வறுமையை நம்ம சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மேம்பாடு அடையும். அப்படி அவங்க பொருளாதாரத்துல மேம்பாடு அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரமும் கொஞ்சம் சிறக்கும். ஸோ அப்படி வாழ்வாதாரம் சிறக்கும் போது கிராமமே வந்து முன்னேற்றம் அடையும். ஸோ இதுதான் வந்து ஊரக மேம்பாடுக்கு அவங்க கண்டுபிடிச்சக்கூடிய ஒரு இஷ்யூவா இருந்தது. இப்ப இதுல கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த வறுமையை ஒழிக்கிறதா வந்து பேசிக்கான ஒரு பாயிண்ட். அப்ப வறுமையை ஒழிச்சோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஊரகத்துடைய ஒரு மேம்பாடு மாறும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா சில நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்க, அதாவது நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இதில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து நம்ம மெயின்ஸ் கண்டென்ட்லயும் பார்க்கலாம், குரூப் 4 கண்டென்ட்லயும் பார்க்கலாம். ஸோ இது எதை வச்சு பார்த்தோம்னாலும் இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கிறத ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாகவும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ்ல இருக்கிறத ரொம்ப நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 20 அம்ச திட்டம். ஸோ 20 அம்ச திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1975ல. ஓகேங்களா? ஸோ யாரோட பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திரா காந்தி பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது IRDP, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதுதான் IRDP. ஸோ இந்த ப்ரோக்ராம் 1978ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ட்ரைசம், ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி. ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1979ல கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது வேலைக்கு உணவு திட்டம், FWP,
ஃபுட் ஒர்க் ப்ராக்ரஸ் சரிங்களா. ஸோ இதுக்கு ஃபுட் ஒர்க் பிளான், ஸோ இதுக்காக வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அதாவது வேலை செய்யறதுக்காக வேலைக்கு உணவு திட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1977ல. அடுத்தது NREP, தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1980ல கொண்டு வந்தாங்க. அடுத்தது RLEGP, ஸோ ஊரக நிலமற்றோர் வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், நிலம் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1983ல. ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம், ஸோ இது வந்து 1989. ஸோ இது வந்து பின்னால அது மாத்திருப்பாங்க, JRY அப்படிங்கறத, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கறத பின்னாடி வேற ஒரு ஸ்கீமோட எல்லாமே வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிருப்பாங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்கீமா மாத்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், இதாவது MGNREGS. ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா 2006, இன்னைக்கு வரைக்குமே. ஸோ இந்த MGNREGS மூலியமா தான் நம்ம இன்னைக்குமே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கறத நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ எல்லா கிராமங்களையும் அதோட பேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா. ஸோ சதக் யோஜனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரோடுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2010ல. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாரத் நிர்மான் யோஜனா. ஸோ இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2005ல இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஸோ இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1985 to 86ல, அதாவது 85ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி 86ல. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா ஊரகத்துல வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஸோ அடுத்தது ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம், ஜன்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், JNNURM. ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2005ல. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அதாவது நகர்ப்புற மாதிரியே மறுசீரமைப்பு செஞ்சிருப்பாங்க சரிங்களா, தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய ரூரல் ஏரியால வந்து மேம்பாடு செஞ்சிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ஸோ RAI, ஸோ இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கறத மறுபடியும் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு மாத்திருப்பாங்க. ஸோ இதுவும் என்ன அப்படின்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கறது. ஸோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2009ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது தேசிய ஊரக நலத்திட்டம். ஸோ இது எப்போ அப்படின்னா 2005 MG நரேகாவோட, அதாவது NERGA. ஸோ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட தேசிய ஊரக நலத்திட்டம் 2005 ரெண்டுமே வந்து 2005ல கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். ஸோ இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூரல் லைவ்லிஹுட் ஸ்கீம், இது வந்து 2011ல கொண்டு வந்திருப்பாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2013ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அப்படின்னா என்ன, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எப்போ கொண்டு வரப்பட்டாங்க, ஸோ இதுக்கான இயர் என்ன, இப்ப வரைக்கும் இது என்னென்ன இருக்கு அப்படிங்கறது அதுல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சோ இதுக்கப்புறம் இதை இன்வெஸ்ட் பண்ணி இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி அதிகமா வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இது வந்து பேஸ். சோ இதுக்கு அடுத்தது வரது எல்லாமே இதை தூக்கி இதுல மாத்தி 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 ஒவ்வொன்றும் டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. சரிங்களா. சோ இப்ப இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு திட்டங்கள் எல்லாமே வந்து இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்களுடைய எக்ஸ்டென்ஷனா தான் இருக்கும். சரிங்களா. சோ அடுத்தது இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பணிக்கான படிப்பு, அதாவது ஜாப் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்காக பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின்கன் மற்றும் கிறிஸ்டோர் பிசாரட்ஸ் ஆகிய பொருளாதார அறிஞர்கள் 2010ஆம் ஆண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசினை பகிர்ந்து கொண்டனர். ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எக்கனாமிக் வைஸ் நோபல் பிரைஸ் வின் பண்ணாங்க. ஓகேங்களா. இவர்கள் உருவாக்கிய முறைக்கு அல்லது கோட்பாட்டிற்கு DMP முறை என்று அழைக்கப்படும். ஸோ பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் எப்படி வேலையின்மை, வேலைக்கான காலியிடங்கள் மற்றும் கூலி ஆகியவற்றை பாதிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த DMP முறை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பேஸ். இவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வேலைவாய்ப்பின்மை, ஊரக வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படிங்கிறதுல இதுல கொடுத்திருப்பாங்க. இதுல ஊரகம் சார்ந்ததான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதுல வந்து விவசாயம் அதிகமா சார்ந்திருக்கும். அப்ப விவசாயத்துல பார்க்கும்போது பருவமழை பொய்க்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல சேர்ந்து வரும். ஓகேங்களா. ஸோ வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது எதுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோதுமை, வாசனை பொருட்கள், அரிசி, கரும்பு, தேயிலை, பருத்தி. அப்ப இது எல்லாமே வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள். அதாவது ராவா ஒரு ப்ராடக்ட் எடுத்து அது ஃபைனல் மெட்டீரியலா நம்ம கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இது எல்லாமே வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள்ல வரும். ஓகேங்களா. அடுத்தது இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில் 2015ஆம் ஆண்டு சமூக பொருளாதார மற்றும் சாதி ரீதியான கணக்கீட்டின்படி 73% மக்கள் ஊரக பகுதிகளில் வசிக்கின்றனர்.
இதில் 18.5% மக்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், 11% மக்கள் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்சி எஸ்டிஸோட வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 18.5% அண்ட் 11% ஆஃப் மக்கள் பழங்குடியினராக இருந்தாங்க. இது வந்து இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்க கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2009-2010 ஆண்டின்படி 1.59 மில்லியன் புதிய சுய உதவி குழுக்கள் இந்த கடன் பெறும் வசதியோடு இணைக்கப்பட்டன. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்படின்னா, மற்றும் வங்கிகள் மூலம் சுய உதவி குழுக்களுக்கு 14,453 கோடி கடனாக வழங்கப்பட்டது. 2010 மார்ச் முடிவில் 6.95 மில்லியன் சுய உதவி குழுக்கள் வங்கிகளில் சேமிப்பு கணக்கை வைத்திருந்தனர். ஸோ சுய உதவி குழுக்கள், அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படிங்கிறது அவனோட எக்கனாமியை பில்ட் பண்றதுக்கான இன்னொரு அடுத்த ஒரு சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஸோ இது மூலியமா பெண்களுடைய பொருளாதாரம் முக்கியமா ஊரக அதிகமாவே முன்னேற ஆரம்பிச்சது. சோ இதுக்காக அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு கடன்கள் வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ இதுல நபார்ட் முதல்ல எங்க பார்த்தோம்? கிசானோட கிரெடிட் கார்டு சிஸ்டம்ல பார்த்திருப்போம். சோ நபார்ட் மூலியமா அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு. சோ இங்க நபார்டோட SHG வங்கி இணைப்பு, அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸோட வங்கி இணைப்பு திட்டத்தின்படி உறுப்பினர்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்திய பதிவை வைத்திருக்கும் சுய உதவி குழுக்கள் வங்கியில் கடன் பெற இயலும். சோ ஆப்வியஸா இருக்கல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் தான். ஏன் அப்படின்னா, ஒரு ட்ரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது ஒருத்தங்க கொடுக்கல அப்படின்னா மித்த எல்லாரும் அவங்களை வந்து நம்ம குற்றம் சொல்லியே வந்து அவங்களை எப்படியும் கொடுக்க வச்சிருவோம். ஸோ இதனால இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? 2006ஆம் ஆண்டில் தென் மாநிலங்களான ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகியவை வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளன. இம்மாநிலங்கள் 60% சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு கடன் வசதியை பெற்றுள்ளன. ஓகேங்களா? சுதர்ணா மற்றும் யாதவ் 2016. ஸோ இவங்க மூலியமா கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனா அது இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் முத்ரா வங்கி. முத்ரா வங்கி அப்படிங்கிறது பெண்களுக்காக கொடுக்கப்படுறதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது உள்கட்டமைப்பு. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய ஊரக சாலை பகுதி அப்படிங்கிறது 26.50 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். 26 லட்சம் கிலோமீட்டர். இதில் 13% பகுதிகளில் மட்டுமே சாலைகள் போடப்பட்டுள்ளது. அதாவது இதுக்கு பாதியில மட்டும்தான் ரோட் ஃபெசிலிட்டியே இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிராமத்துல மட்டுமே வந்து 26.50 லட்சம். ஓகேங்களா? இதுல வெறும் 13.5% பாதி கூட இல்ல, அதுலயும் ரொம்ப கம்மியா தான், 1/4 கூட இல்ல. ஸோ அவ்வளவுதான் வந்து ரோட்ஸ் இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, இந்தியாவின் சாலை தொடர்பு வசதி அமைப்புகள் உலகிலேயே பெரிய அமைப்புகளில் ஒன்றாகும். 1950 51 4 லட்சம் கிலோமீட்டர் நீளமாக இருந்த இந்திய சாலைகளின் நீளம் தற்போது 2018 34 லட்சம் கிலோமீட்டராக மாறுச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இன்னுமே பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஊரக முன்னேற்றத்திற்கான தேவைகள். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவுமே வந்து நம்ம 10th புக்லயே பார்த்திருப்போம். ஸ்லேட்டர் கிராமங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஏன் அப்படின்னா ஸ்லேட்டர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து கிராமங்களை ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. வெறும் சிட்டியில இருந்து மட்டும் இல்ல, பெரிய இடங்கள்ல இருந்து மட்டும்தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்க கள ஆய்வுகள் மேற்கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்க என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத ஆய்வு செஞ்சிருப்பாங்க. இதுதான் இந்த கண்டென்ட்லயே நம்ம கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர். இவர் தனது மாணவர்களை கொண்டு சில கிராமங்களை ஆய்வு செய்தார். எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வடமலைப்புறம், கங்கை கொண்டான், பாலக்குறிச்சி மற்றும் துசி ஆகிய தமிழ்நாட்டில் உள்ள சில கிராமங்களை ஆய்வு செய்து 1918ஆம் ஆண்டு சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். ஓகேங்களா? சில தென்னிந்திய கிராமம் யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்லேட்டருடையது. இதனை தொடர்ந்து பல்வேறு ஆராய்ச்சி குழுவினரும் இதனை 1930, 50, 60ஆம் ஆண்டுகளில் ஆய்வு செய்தனர். இதில் 2 கிராமங்கள் மட்டும் 21ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மறு ஆய்வில் முக்கியமான வரலாற்று பதிவுகள் காணப்படுகிறது. இந்த கிராமங்களை ஆய்வு செய்யும் பிற ஆராய்ச்சியாளர்களுக்கு வழிகாட்டியாகவும் அமைகிறது மற்றும் பிற்கால ஆராய்ச்சியாளர்களுக்கு முன்மாதிரியாகவும் விளங்குகிறது. இந்த ஆய்வின் மூலம் ஊரக பகுதிகளில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தான் வந்து டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 10th புக்ல இந்த ஸ்லேட்டர் கிராமங்களை பத்தி இன்னுமே வந்து டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.